ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல +2 படித்த மாணவி ஷாலினி என்கின்ற பெண்ணை முனியராஜ் என்கின்ற நபர் வந்து குத்தி கொன்னுருக்காரு. இதுவரைக்குமே உள்ள சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும். சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில ஏற்கனவே முனியராஜ வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து கைது பண்ணாங்க. அவர்கிட்ட விசாரணை நடத்தும்போது, அந்த விசாரணை பல உண்மைகள் வெளிய வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்காரு அந்த முனியராஜ்? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் ரொம்ப பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் நவம்பர் 19ஆம் தேதி நடந்துச்சு. அதாவது ஷாலினி என்கின்ற பெண்ணோட வயசு வந்து 17 வயசு ஆகுது. இவங்களுடைய பிளேஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்து பக்கத்துல ஒரு ஊரு சரியா? என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரங்கோட்டை. ராமேஸ்வரத்துல ஒரு ஊர் இருக்கும்ல, அதுல சேரங்கோட்டை என்ற பகுதியில தான் இந்த ஷாலினிக்கு வீடு. சரியா? அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரியப்பன். சரியா? மாரியப்பனோட மூத்த மகள் தான் ஷாலினி. மொத்தம் இவங்களுக்கு 2 பெண் குழந்தை உண்டு. சரியா? இப்போ ஷாலினி எங்க படிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில வந்து படிச்சுட்டு வராங்க. அதுவும் +2 படிச்சுட்டு வராங்க. 17 வயசு தான் ஆகுது. அதே பகுதியில உள்ள முனியராஜ் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த இளைஞருக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 வயசு ஆகுது. அந்த இளைஞர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாலினிய லவ் பண்றாரு. அதாவது ஷாலினி வீட்லருந்து அவ ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா, ஷாலினிய வந்து பின்தொடருவாரு. அதுக்கு பிறகு ஷாலினி கிட்ட ஃபுல்லா லவ் டார்ச்சர் பண்ணுவாரு. அதாவது ஒரு தலை காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே ஆகணும். அதே மாதிரி முனியராஜ் வந்து ஷாலினி கிட்ட போய் லவ்வ சொல்லியிருக்காங்க. அப்போ ஷாலினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் உன்ன லவ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கல. எனக்கு படிக்கணும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முனியராஜ் இத கேட்காம மறுபடியும் ஷாலினி கிட்ட போய் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஷாலினி என்ன பண்றாங்க, அவங்க அப்பா கிட்ட போய், "அப்பா இந்த பகுதியை சேர்ந்த முனியராஜ் என்கின்ற நபர் வந்து என்ன லவ் டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. என்னால படிக்க முடியல." அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பாகிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து மீனவர் ஃபேமிலி. உடனே அவங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா முனியராஜ் என்கின்ற நபரோட வீட்டுக்கு போயி, அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றாங்க. "இப்படி உங்க பையன் வந்து என்னுடைய பொண்ண வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான். லவ் டார்ச்சர் பண்றான். இனி நீங்க அவன் வந்து ஃபாலோ பண்ணா, லவ் டார்ச்சர் பண்ணா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா டீசென்ட்டா சொல்லி முடிச்சுட்டாங்க. சரியா? அதன் அடிப்படையில அவன் 6 மாசம் மேல நடந்துச்சு சம்பவம். 6 மாசம் கழிச்சு திடீர்னு வந்து முனியராஜ் என்ன பண்றாரு, மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாலினி கிட்ட போய், "நீ என்ன லவ் பண்றியா இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஷாலினி 8:30 மணி போல ஸ்கூலுக்கு போறா. அந்த டைம்ல நடக்குது. அப்ப ஷாலினி, "நான் உன்ன லவ் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் இவன் கேட்டிருக்கான். கேட்டதுக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொன்னோனே, இவன் ஆதங்கத்துல, கோபத்துல இருந்து கத்தி எடுத்து குத்திட்டான். அந்த பொண்ணும் இறந்துடுச்சு. அவங்க அம்மாவும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனியராஜ சும்மா விடக்கூடாது. அவனுக்கு தண்டனை குடுக்கணும். அவனுக்கு மரண தண்டனை குடுக்கணும். அவன கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அழுதாங்க, கதறுனாங்க. இதுவரைக்குமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். முனியராஜ கைது பண்ணது கூட நம்ம எல்லாத்துக்குமே கிளியரா தெரியும் இந்த சம்பவத்த குறித்து. அதுக்கு முனியராஜ் கிட்ட என்ன விசாரணை பண்ணாங்க? என்ன நடந்துச்சு? அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்த குறித்து போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணுவாங்கல்ல. அது அடிப்படையில வந்து முனியராஜ் கிட்ட என்ன பண்ணாங்கன்னா, விசாரணை பண்ணாங்க. அதுல தான் பல உண்மைகள் வெளிய வந்துச்சுன்னு தான் சொல்லியாகணும். என்ன அப்படி சொல்லியிருந்தாரு முனியராஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, போலீஸ் அதிகாரிகள் நம்மளுக்கு தெளிவா வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது முனியராஜோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஷாலினி வீட்ட விட்டு வெளிய வந்த உடனே ஃபாலோ பண்ண தொடங்குவாராம். ஸ்கூல் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாராம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்கல்ல ஷாலினி, அப்பமும் ஃபாலோ பண்ணுவாங்களாம். அப்ப இதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு லவ் வந்திருக்குது. லவ் ஓ என்ன பண்ணணும், எப்படியாவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் என்ன பண்றாரு, முனியராஜ் வந்து ஷாலினி கிட்ட போய் லவ்வ சொல்றாங்க. அப்ப ஷாலினி என்ன பண்ணாங்கன்னா, "நான் உன்ன லவ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரி மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ண. அப்ப மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, ஷாலினி கிட்ட போய் ஓப்பனா சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, "ஷாலினி இங்க பாரு, நான் உன்னுடைய பேர பச்சை குத்தி வச்சிருக்கேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. வா நீ வந்துரு, நான் உன்ன நம்ம வீட்ட விட்டு ஓடி போயிருவோம். நான் நல்லா பார்த்துப்பேன்." அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முனியராஜ் வந்து
ஷாலினி கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே ஷாலினி என்ன பண்றாங்கன்னா, "நீ வந்து இந்த மாதிரி பண்ணேன்னா எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். போலீஸ் அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ என்ன ஃபாலோ பண்ணாத." அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டான், இவனுக்கு கோவம் வந்துட்டு. ஏன்னா இப்படி சொல்லிட்டாளே! நம்ம சின்சியரா லவ் பண்றோமே! அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கோவம் வந்துட்டு, இதுதான் கொலை பண்றதுக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஷாலினி கிட்ட போய் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்த்துருக்கான். உடனே என்ன பண்ணியிருக்கான்னா, ஷாலினி "நான் உன்ன லவ் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லியிருக்குது. இவனுக்கு நல்ல கோவம் வந்துச்சு. கோவத்துல என்ன பண்றான்னா, சரி எனக்கு கிடைக்காதவ யாரும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறைச்சு வச்ச கத்தி எடுத்து நெஞ்சில, வயித்துல மாறு மாறுன்னுட்டு அவ செத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவன் குத்திப்புட்டான். அந்த பொண்ணு இறந்துச்சு. இதுதான் இவன் போலீஸ் அதிகாரி கிட்ட வாக்குமூலமா குடுத்துருக்கான். சரியா? சரி. முனியராஜை பொறுத்தவரைக்கும் வாக்குமூலம் அதிகபூர்வமா தெரிவிச்சாச்சு. சரியா? இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு +2 படிக்கிற மாணவி ஷாலினி என்கின்ற பெண். அந்த பெண் நல்ல ஒரு படிப்பாளி. சரியா? ஒரு திறமை சார்ந்த ஒரு பெண் அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். ஏன்னா, இந்த காலகட்டத்தில லவ்லாம் அசால்ட்டா வருது. இயற்கையிலேயே அது அசால்ட்டா வருது. ஒருதலை காதல் வருது, டபுள் சைட் லவ் வருது. ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாமே நடக்குது. இல்லன்னு சொல்லல. முனியராஜ் வெரட்டி வெரட்டி லவ் பண்றான். ஷாலினி என்கின்ற பெண்ணுக்கு பிடிக்கல. ஏன்னா, அந்த பொண்ணோட மைண்ட் செட் ஃபுல்லா நம்ம படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேல பார்க்கணும். ஏன்னா, அவங்களுக்கு 2 பெண் குழந்தை. அவங்க அம்மா, அப்பாவ பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு அதுதான் ஒரு எண்ணமா இருந்திருக்கு. சரியா? அப்ப அந்த பொண்ணு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த முனியராஜ்ட்ட சொல்றான். இத கேட்டு என்ன பண்ணியிருக்கணும், அவன் விட்டுருக்கணும். பட் எனக்கு அவ யாருக்குமே கிடைக்கக்கூடாத ஒரு எண்ணத்துல, காலையில ஸ்கூலுக்கு போகும்போது குத்தியிருக்கிறான். அதுவும் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு எண்ணத்துல குத்தியிருக்கான். பட் அந்த பொண்ணோட லைஃப் மொத்தமா முடிஞ்சு போச்சு. பட் இதனால பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாலினி என்கின்ற பெண்ணோட அம்மாவும், அப்பாவும் தான். ஏன்னா அந்த நடந்த சம்பவத்து அன்னைக்கு ரொம்பவே கதறி கதறி அழுதாங்கங்க. பார்க்கறதுக்கே முடியல. ஏன்னா அந்த பெண்ணோட உடல கூட நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் முன்னாடின்ட்டு அவங்க சொந்தக்காரங்க, ஊருக்காரங்க, அவங்க அம்மா, அப்பா, அவங்க இளைய பொண்ணு எல்லாருமே ரோட்ல இருந்து போராட்டம் பண்றாங்க. அதாவது என் பொண்ண உயிரோட வந்துரணும். என் பொண்ண கொன்னவங்கள சும்மா விடக்கூடாது. அவனையும் கொல்லணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா இவன சும்மாயே விடக்கூடாது. ஏன்னா, எனி இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு யாருமே முன் கொலை பண்ணக்கூடாது. எல்லாருமே கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இது இந்த சம்பவத்த யோசிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு தண்டனை குடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கதறி கதறி அழுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நானும் என்ன சொல்லுவேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தண்டனை குடுத்தாங்க. யாருமே இந்த மாதிரி பண்ணவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு தண்டனை குடுத்தாங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த பொண்ணோட அம்மா, அப்பா எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க. அதுவும் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ட்ரீம் இருக்கும். 2 பொம்பள பிள்ள. அப்ப அந்த பொண்ணு என்ன அம்மா, அப்பாவ நல்லா பார்த்துக்கணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தானே படிக்கும். ஆனா, இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு ரொம்பவே உலுக்கி போட்டுட்டு, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சியும் இந்த சாலினி என்கின்ற பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த முனியராஜ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு +2 படிக்கிற மாணவிய கொலை பண்ணியிருக்கான்ல, இவனெல்லாம் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. உங்களுடைய கருத்த தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய என்ன கருத்து அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.